நம்ம இங்கே 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் 3x3யோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலன்னா நான் வந்து மேலே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம இங்கே ஒயிட் கிராஸ் செய்யணும். பாருங்கள், இங்கே ஒயிட் சென்டர் செய்யணும். இது எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்படி ஒரு கிராஸ் மாதிரி வரணும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துருக்கு. இன்னொன்று நமக்கு வந்து இங்கே பீஸ் வேணும். ஒயிட் இங்கே பீஸ் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது, ஒயிட் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி செய்யலாம்னா பாருங்க, இல்லை நான் இப்படி சேர்க்க பார்க்குறேன், ஆனால் வந்து ஒயிட் அங்கே சைட் போயிட்டு. ஸோ இதை எப்படி சேர்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு இதை இப்படி திருப்பிக்கோங்க, அதுக்கடுத்து இப்படி போடுங்க. பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சு இப்படி, ஆனால் வந்து என்ன ஆப்போசிட்டில் இருக்குது. அது எப்படி செய்யணும்னா, இது இருக்குல்ல, இதை இப்படி செஞ்சுக்கோங்க. அப்புறம் இங்கே வரணும். அப்புறம் இதை எடுத்து இப்படி செய்யுங்க. ஸோ இதை எடுத்து இங்கே வந்துருச்சு. அடுத்து இது இப்படி திருப்பி இப்படி போட்டால் வந்துருச்சு. அதுவும் வந்து அதே சாலைஸ் செய்யும் போது ஸோ இன்னும் ஒன்றே உண்டா இருக்கு. பாருங்க, இங்கே ஒன்றே உண்டா. இந்த பீஸ் வந்து இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு. ஸோ இது எப்படி செய்யணும்? ஸோ பாருங்க, இங்கே வந்து நம்ம இந்த ஒயிட்டை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். மேலே எம்டியாக இருக்குது. இப்படி நான் போட்டேன்னா இங்கே கிராஸ் ரெடி ஆயிரும். பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கிராஸை வந்து கரெக்டான பேர்ஸில் இது பண்ணணும். பாருங்கள், எல்லாம் சேமாகவே இல்லை. இங்கே க்ரீன் தவிர ஒன்றுமே சேமாகவே இல்லை. ஆனால் உங்களுக்கு கட்டாயம் ஏதாச்சும் ரெண்டு இது வந்து சேமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு ரெண்டு சேமாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெண்டு இது இருக்குது. பாருங்கள், ரெண்டு இங்கே ரெண்டு சால்வ் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து ஸோ இது ரெண்டும் எப்படி செய்யணும்னா, இங்கே ஒயிட் வந்து மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, அப்புறம் பாருங்கள், ரெண்டு சேக்கார்டு சைடு, ஒன்று வந்து இங்கே சைடு, ஒன்று வந்து இங்கே சைடு இருக்கிறது. இது ஒரு மூவ், இது 2 டைம்ஸ், இது அப்பு 2 டைம்ஸ். அப்புறம் இது நம்ம மூவ் பண்ணோம்ல, அதை இப்படி செஞ்சுக்கிட்டு இது திரும்பிய 2 டைம்ஸ் இல்லை, 1 டைம். அடுத்து திரும்பிய மேலே எடுத்துகிட்டு போகணும், 1 டைம். அப்புறம் திரும்பி கீழே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டர்ன் செஞ்சீங்கன்னா எல்லா பக்கமும் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கும். நம்ம பாட்டோட செஞ்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒயிட் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே என்ன கலர் வேணும் வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன கலர், ஆரஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒயிட் இருக்கு. ஸோ இங்கே 3 ஆப்பிளும் சேர்ந்த மாதிரி பீஸ் ஒன்று வேணும். அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ஆனால் ஆரஞ்சு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஒயிட் இருக்கு. பாருங்க, கரெக்டாக இருக்கு. ஒயிட், ஆரஞ்சு, க்ரீன். பாருங்க, இங்கே அப்படிதான் இருக்கு. ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட். இங்கேயும் ஆரஞ்சு பாருங்க, ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட். ஸோ இந்த பீஸ் வந்து மேலே
கிராஸ் இடத்துல வந்து சேர்க்கணும். இப்போ நான் இப்படி சேர்க்கிறேன், சேர்ந்துருச்சு. ஆனால் வந்து இங்கே நம்ம ஒன்று சேர்த்து வச்சுட்டு பின்னாடி போயிடுச்சு பாருங்க, பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஒயிட் இருக்குல்ல, இது வந்து இங்கே சும்மா டவுன் ஒரு தடவை செஞ்சுக்கிறேன். டவுன் இல்லாடி இது ஒழிச்சு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லணும்னா இந்த கலரை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கீழே எடுத்துக்கணும். மேலே இருக்கிறத வந்து கீழே இப்படி ஒன்றே ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கடுத்து நம்ம ஒழிச்சு வச்சோம்ல, அடுத்தையும் இப்படி செஞ்சோன்னா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு பாருங்க. ஒரு நீர் சேர்த்து இந்த மாதிரி இன்னொன்று 3 எப்படி சேர்க்கணும்னு பார்க்கலாம். பாருங்க, ஒன்று சேர்த்து தான். அடுத்து வந்து க்ரீன் அண்ட் ரெட் எடுத்துருக்கேன்னா, க்ரீன் அண்ட் ரெட் பீஸ், க்ரீன் ரெட் அண்ட் ஒயிட் அங்கே மாதிரி ஒரு கார்னர் பீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்கே இருக்கு க்ரீன் ரெட் அண்ட் ஒயிட். இங்கே பீஸ் வந்து நமக்கு இங்கே வேணும். ஸோ எப்படி கீழே எடுத்துகிட்டு வரணும்னா, பாருங்க மேலே இருக்குல்ல, இதை கீழே ஒரு தடவை செஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ஒயிட் வந்து கீழே வந்துடும். அப்புறம் அதோட இருக்கிறது இங்கே வந்துடும். அப்புறம் நான் இப்படி ஒரு டேர்ன் பண்ணால் இங்கே இருக்கிற ஒயிட் வந்து இங்கே வந்துடுது. ஓகே, இதையும் நான் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வெளியில் வந்துடுச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி சேர்க்கலான்னா, அதே மாதிரி தாங்க. பாருங்க, க்ரீன் ஒயிட் அப்புறம் ரெட். இங்கேயும் க்ரீன் ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ எப்படின்னா ஒயிட் சேர்க்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயிட் வந்து ஒரே ஒரு தடவை எப்படி செய்யணும். அப்புறம் ஒழிச்சு வச்சிடும் வந்து திரும்பியும் நான் வெளில எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இப்படி சேர்க்கணும். நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த பீஸ் வந்து ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட். ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட் பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்குது ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம அங்கே சைடு வந்து இப்படி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து இதில் வந்து இந்த சைடு தான் நம்ம பண்ணுறனால நம்ம இங்கே ஒயிட்டை வந்து இங்கே மறைச்சி வைக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும்லாம் இப்படி மறைச்சி வைப்போம். ஆனால் ஒயிட் வந்து நம்ம இப்போ இங்கே சேர்க்கணும். அதனால் நம்ம இந்த சைடு மறைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே எடுத்துகிட்டு வந்து பாருங்க, இங்கே இருக்கிற ஒயிட்டை வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒயிட் எடுத்துகிட்டு வந்து திரும்பி எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் திரும்பி மேலே போத்துருங்க. பாருங்க, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இங்கே இருக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒயிட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் கீழே இருக்குது, ஒயிட்டு கீழே இருக்குது. ஸோ ஒயிட்டுக்கு இங்கே ஏத்தாப்பில் எடுத்துக்கலாம். பாருங்க, ஒயிட் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ பீஸ் இங்கே இருக்குது. ஆனால் இதில் வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா இப்படி அடியில் இருக்குது. அதனால் எப்படி சேர்க்கலான்னா பாருங்க, இது சரிதான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஜாயின் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு இப்படி ஒழிப்போம், மறைச்சி வைப்போம். அப்புறம் இதை கீழே எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் திரும்பி ஒழிச்சிட்டு இப்படி செஞ்சு இப்படி செய்வோம். ஆனால் பாருங்க வந்துடுச்சு. ஆனால் என்ன எல்லாம் தப்பாக இருக்குது பாருங்க. ஒயிட் இங்கே வரணும், ஆரஞ்சு இங்கே வரணும், ப்ளூ இங்கே வரணும்.
ஓகே. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், ஃப்ரண்ட் ஒரு மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஒயிட் வந்து இங்கே வர மாதிரி, இங்கே ஒயிட் இங்கே வர மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்குல்ல, இதை வந்து இங்கே சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடு மூவ் பண்ண திரும்பியும் மேலேயே போயிடும். அதனால் வந்து இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்படி நவுத்தணும்ல, அதை வந்து திரும்பியும் ஆன்டி கிளாக் வைஸில் செஞ்சிடுவேன். அப்புறம் வந்து ஒயிட் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஒயிட் சேர்க்கணும். மேலே இருக்கிறத வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இது சேர்த்துடணும். ஒயிட் சேர்ச்சதை வந்து இங்கே போட்டு, அப்புறம் இங்கே இருக்கிறத வந்து இங்கே இப்படி சேர்த்தா முடிஞ்சிடும். பாருங்கள், ஒயிட். இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயர் சேர்க்க போகிறோம். நம்ம ஒயிட் வந்து கீழே வச்சுக்கோங்க. ஓகே, டவுன் ஃபேஸ் ஆகிற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் ரெட் நடுவில் எனக்கு ஒரு பீஸ் வேணும். ஸோ ப்ளூடு ரெட்டு இருக்கிற மாதிரி அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பட்டா இங்கே இருக்குது ப்ளூ அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரலான்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மேலேயே இருந்தால் அப்படியே சேர்க்கலாம். எனக்கு மாட்டி இருக்கீங்க. ஸோ இது எப்படி எடுக்குதுன்னா, ஸோ இங்கே இதை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், இங்கே அல்காரம். ஸோ அப், லெஃப்ட், அடுக்க திரும்பியும் இது, அப்புறம் நம்ம லெஃப்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கடுத்து ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக எப்படி சேர்ப்போம், ஹைட் அண்ட் சீக் மெத்தட். ஸோ அதை எப்படின்னா, ஃபஸ்ட்டு மறைக்கணும், கொண்டு வரணும், சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளூ அண்ட் ரெட் வந்து மேலே போயிருக்கோம். பாருங்க, ப்ளூ அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம எப்படி சேர்க்கணும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப், லெஃப்ட், அப், லெஃப்ட், அதுக்கடுத்து கியூபை இப்படி டர்ன் பண்ணிட்டு அப், ரைட், அப், ரைட், இன்வெர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து சேர்ந்துருக்கோம் உங்களுக்கு. அடுத்து வந்து என்னன்னா, க்ரீன் அண்ட் ரெட். க்ரீன் அண்ட் ரெட் பீஸ் எங்கே இருக்குன்னா, எனக்கு இங்கே தடவை மேலேயே இருக்குது. ஸோ நான் க்ரீனோட மேட்ச் பண்ணிக்கிறேன். அது மேட்ச் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு அடுக்கு தான் சேர்க்க முடியும். மேட்ச் பண்ணிக்கிட்டு அதே ஃபார்முலா தான். அப், ரைட், அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் கியூபை டர்ன் பண்ணிக்கிட்டு அப், ரைட், அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்துருச்சு. பாருங்க, இது சேர்ந்துருச்சு. நம்ம ரெண்டு இது சேர்ந்துருக்கோம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. க்ரீன் அண்ட் ஆரஞ்சு எங்கே இருக்குன்னா, மேலே இருக்கு. எனக்கு மேலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன இங்கே சேர்த்துக்கிட்டு இப்போ இங்கே சேரும். ஆனால் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்குது, ஆனால் அது இங்கே சேரணும். அது எப்படி செய்யுதுன்னா, இந்த கியூவை அப்படியே தலைகீழி ஆக்கியிருக்கோங்க. மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஒயிட் ஃபஸ்ட்டு கீழே ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ மேலே ஃபேஸ் பண்ணிட்டு, இப்போ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டர்ன் பண்ணிக்கிட்டு
பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு இதுவும். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா கியூப் அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி நீங்கள் செய்யலாம். ஸோ இதான் எனக்கு லாஸ்ட் இது. ஸோ இது வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ எனக்கு மேலேயே இருக்குது. ஸோ இது அதே மாதிரி தான். ஸோ கியூபை திருப்பிக்கிட்டு டவுன் ரைட் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் இன்வர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹைட் அண்ட் சீக் மெத்தடு. மறைக்கணும், ஒயிட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும், மறைச்சி வச்சுரு வெளில எடுத்துகிட்டு வரணும், அதுக்கடுத்து மேலே சேர்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எல்லோ கிராஸ் செய்ய போகிறோம். நம்ம எப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் ஒயிட் கிராஸ் செஞ்சோமோ இங்கே எல்லோ கிராஸ் செய்ய போகிறோம். சில பேருக்கு வெறும் இங்கே டாட்டு மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஆல்ரெடி கிராஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து எல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வந்து இதில் வந்து 4 கேஸ் இருக்குது. அந்த 4 கேஸையும் தாண்டி அதுக்கடுத்து எப்படி அவங்க கிராஸ் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டாட்டை நம்ம எல்லாக்கணும், அப்புறம் அங்கே எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கணும், அப்புறம் வந்து அங்கே ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம ஒரு கிராஸ் ஆக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை வந்து மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட், நான் இங்கே அல்காடம் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஃப்ரண்ட், ரைட், அப் இன்வர்ஸ், சாரி அப், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ். இப்படி செஞ்சிங்கன்னா ஒரு எல் வந்துருக்கும் மேலே. இப்போ வந்து இங்கே எல்லாம் வந்து ஒரு இதை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியும் ஒரு இது வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே மேலே அப்படியே வச்சுக்கிட்டு இதே அல்காடம் தான் நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட், ரைட், அப், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ். இப்படி செஞ்சிங்கன்னா ஒரு லைன் கிடச்சிருக்கும். இப்போ அங்கே லைனை வந்து ஹரிசான்டலாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மேலே திருப்பிட்டு அதே ஃபார்முலா தான். ஃப்ரண்ட், ரைட், அப், ரைட் இன்வர்ஸ், அப், அதுக்கடுத்து ஃப்ரண்ட் இன்வர்ஸ். அது பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் சேர்ந்துருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேர்ந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு கிராஸ் மட்டும் சேரும், இப்படி தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக சேர்ந்துருக்கும். ஆனால் சில பேருக்கு இது ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்டாக சேர்ந்துருக்கும். இப்போ வந்து அதை வந்து எப்படி அங்கே கரெக்டான இப்போ வந்து எப்படி அங்கே பேர்ஸில் சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு பேரில் இருக்குது, ஏதாச்சும் 2 பேர் உங்களுக்கு சேமாக இருக்கும். அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்க ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இருக்குது. ஸோ வந்து இதுலேயும் இன்னொன்று கேஸ் இருக்குது. அது என்ன கேஸ்னால் பாருங்கள், ஒரே பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்துருக்கும், ஆனால் வந்து ஆப்போசிட்டில் சேர்ந்துருக்கணும். எப்படின்னா இங்கே வந்து ஆரஞ்சு சேர்ந்துருக்கும், இங்கே சேர்ந்துருக்காரு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ரெட் சேர்ந்துருக்கும். இது உங்களுக்கு க்ரீன் சேர்ந்துருந்தா பின்னாடி ப்ளூ சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிட்ட எப்படி செய்யணும்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 சேர்க்காத சைடை வந்து ஒன்று வந்து நம்ம சைடு, இன்னொன்று சேர்க்காத சைடு வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு
ஆர் அப் அப் ரைட் இன்வர்ஸ் அப் இன்வர்ஸ் ரைட் அப் இன்வர்ஸ் ரைட் இன்வர்ஸ். எப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு அப் இன்வர்ஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் சேர்ந்துருக்கும். இதே வந்து ஆப்போசிட்டில் சைடில் பண்ணோன்னா இதே 2 தடவை செய்யணும். அவள்தான் இல்லை ஒரு தடவை செய்யணும், இல்லை 2 தடவை செய்யணும். ஒரு சைடு வந்து நம்மளை பார்த்து இன்னொரு சைடு பின்னாடி பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு அதே அல்காடம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்திருக்கோம். அங்கே ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி இப்போ கிட்ட வந்திருக்கு பாருங்க. அதுக்கடுத்து அதே ஃபார்முலா திரும்பியும் அப்ளை பண்ணோம். செஞ்சிங்கன்னா எல்லாமே சேர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ எங்கள் கார்னர்ஸ்லாம் எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கலாம். ஸோ வந்து எங்கள் அல்காரிதம் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ரைட் அப் இன்வர்ஸ் லெஃப்ட் இன்வர்ஸ் அப் ரைட் இன்வர்ஸ் அப் இன்வர்ஸ் லெஃப்ட். இப்படி செஞ்சிங்கன்னா ஏதாச்சும் அப்படியே செய்ய உங்களுக்கு ஏதாச்சும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டைம் செய்யுங்க சேர வரைக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு 1 சேர்ந்துருக்கு, 1 வந்து கரெக்ட் பொசிஷனில் சேர்ந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக சேரலனாலும் சில பேருக்கு வந்து என்ன பாருங்க இப்படி இருக்கும். எல்லோ க்ரீன் ஆரஞ்சு இங்கே இருக்குது சென்டர்ஸு. அதே மாதிரி ஒரு பீஸ் இங்கே இருக்கும். எல்லோ க்ரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி பீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தால் இதுக்கும் அலாடம் இருக்குது. பட் ப்ளூ இங்கே வந்து ப்ளூ இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, மேலே எல்லோ இருக்குது. அதே பீஸ் தான் இங்கேயும் இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு எல்லோ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெட் சென்டர் ப்ளூ சென்டர் எல்லோ சென்டர் அதே தான் இங்கே இருக்குது. எல்லோ ப்ளூ அப்புறம் வந்து ரெட் மேலே. ஸோ வந்து இது எப்படி சேர்க்கணும்னா சேர்த்த சைடை வந்து இங்கே வச்சுக்கிட்டு ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன். இது அப்படியே சேர்க்கிற வரைக்கும் இது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா போதும், சேர்ந்துடும். இப்போ அதே வந்து ஒரு டர்ன் இப்படி செஞ்சுட்டு அதே ஃபார்முலா தான். இது வந்து சேர்க்கிற வரைக்கும் செஞ்சால் போதும். ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன். பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்துருச்சு. இதான் லாஸ்ட். இது ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சென்டரில் இப்படி செஞ்சுக்கணும். உங்களுக்கு இங்கே ஃபுல் கியூபு என்ன சால்வ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எங்கள் 3x3 ரூபிக்ஸ் கியூப். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணலாம். Meet you at another video. Bye.